தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ரொம்ப ஏற்றவன், கர்த்தருக்கு பிரியமானவன். அவன் கூட இருக்கதான் தேவன் விரும்புறாரு. வழியில விட்டுட்டு போயிட்டான் கர்த்தரை. இப்ப கர்த்தர் பார்க்கிறார், நான் தாவீதுல போய் சேரணும்னா என்ன பண்ணலான்னு கர்த்தர் யோசிக்கிறார் ஞானமா. கர்த்தர் என்ன பண்றாரு, யார் வீட்டில் பெட்டி இருந்ததோ அவன் வீட்டை ஆசீர்வதிக்கிறாரு. தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. செய்தி போகுது, மகிழ்ச்சியோட கொண்டு வரான். ஓபேத் ஏதோம் வீடு என்னுடைய நோக்கம் இல்ல, என் தாசனாகிய தாவீதோட தான் நான் இருக்க விரும்புகிறேன். அப்ப கர்த்தர் ஒருவனோடு இருக்க விரும்பினால் எதையும் செய்து அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். சில வேளையில் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார், சில வேளைகளில் நாம் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் விரும்புகிறார். இங்கே தாவீது கர்த்தரை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஓடி வந்துட்டான். கர்த்தர் சொல்றாரு அங்கேயே நவரணும்னு பார்த்தாரு. நவரத்துக்கு என்ன வழி? இதுதான். அவனை அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சோன்னே இப்போ அவனோட பயம் போயிடுச்சு, அவனோட கோபம் போயிட்டு கர்த்தரை பெட்டி எடுத்துட்டு வரான். இந்த இடத்துல தான் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா 14ஆம் வசனத்தில் இப்போ எப்படி ஆடுறான், தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பதாக நடனம் பண்ணினான். அப்பாவை விட்டு ஓடி போகிறான் இளைய மகன். இப்போ அவன் மனம் திரும்பி வருகிறான். மனம் திரும்பி வரும்போது அவன் சொல்றான், நான் ஒரு மகனா ஏற்றுக்கொள்ளாட்டியும் பரவாயில்ல, ஒரு வேலைக்காரனா அவர் என்னை ஏத்துப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில வரான். என்னை எப்படி ஏற்றுக்கொள்வார் என்பதை குறித்த நிச்சயம் இல்லை, ஆனால் அவனுக்கு மன்னிப்பை குறித்த நிச்சயம் இருந்தது. ஆனால் அவருடைய தகப்பன் அவனை தூரத்தில் கண்ட பொழுதே ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்து எல்லாம் செய்கிறாரு, சில காரியங்களாம் செய்கிறாரு. மன்னித்ததை மட்டும் காண்பிக்கவில்லை, அவர் ஏற்றுக்கொண்டதை காண்பிக்கிறது. அப்ப இந்த இடத்துல மன்னிப்பை விட முக்கியம், மன்னிப்பின் முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்றுக்கொள்ளுதல். எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு வந்தாலும் கூட அவனை மகனாகவே ஏற்றுக்கொண்டார். அப்போ அக்செப்டன்ஸ் இஸ் த சைன் ஆஃப் த ஃபர்கிவ்னஸ். தேவன் உங்களுடைய என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்பதன் அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுது நீங்க அவருடைய கிருபாசனத்தண்டையில் போகிறீர்களோ நம்ம ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். அவர் நம்ம விட்டு பிரிய விரும்புறதில்லை. ஏன் அமைதியா இருக்க? தப்பு செஞ்சது நீ, தண்டனை கொடுக்கிறது எனக்கா? ஏன் தேவன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார்? எல்லாத்தையுமே வேற கண்ணோட்டத்தில் பாருங்க. ஏன் நீங்களும் நானும் பாவம் செய்தால், தவறு செய்தால் ஏன் நாம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்னா, பேசாம இருந்துடக்கூடாதுன்னு தான். உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறார். ஆமென். மதம் இல்லை, இது உறவு. இயேசுனுடைய இருதயத்தில் வாசம் பண்றாருன்னா ஏன் பவுல்லாம் அழகாக வாழ்ந்தாரு, நமக்கு எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளும் அப்படி வாழ முடியும். அவரும் மனுஷன்தான். அவர் சொல்றார், என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு சொல்றார் ஒரு அப்போஸ்தலன். தைரியமாக எழுதுறாரு. ஸோ எவ்ரிஒன் went through the struggles what we are facing today. எல்லாருமே இந்த உலகத்தில் உங்களை போல என்ன போல, அது பெரிய அப்போஸ்தலன் இருந்து சாதாரண விசுவாசி வரைக்கும் எல்லாருமே நம்மை போல தான் அவங்க கடந்து போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, உறவின் அடிப்படையில் ஜெயித்தார்கள். கிறிஸ்துவனுடைய இருதயத்தில் வாசம் செய்கிறார் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் ஜெயித்தார்கள். இயேசுவின் முகவரி, த அட்ரஸ் ஆஃப் ஜீசஸ். எல்லாரும் வெளியில் பார்த்துட்டு இருக்கோம். அநேகருக்கு என்னென்னா, இயேசு சொப்பனத்தில் பேசினா நல்லாயிருக்கும், இயேசு நேராக காட்சி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் இருதயங்களில் வாசம் செய்கிறார். தப்பு பண்ண நீ எனக்கு ஏன் தண்டனை கொடுக்குற? ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் நான் எல்லா தண்டனையும் ஏற்றுக்கிட்டேன், மறுபடியும் நீ பேசாமல் இருந்து ஏன் எனக்கு தண்டனை கொடுக்குறேன்? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 21 வசனங்கள். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாக இருக்கிறதே. இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். விசுவாசம் என்ற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம்.
போன வாரத்தில் பேசினதெல்லாம் நான் இன்றைக்கி பேச விரும்பலை. நேரடியாக இன்றைக்கு நாம் வசனத்திற்குள் போகிறோம். என்ன வசனம்னு கேட்டிங்கன்னா 17ஆம் வசனம் அங்கே போகிறோம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அப்படின்னா என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா நேரம் இருக்காது. ஆகவே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், போன வாரத்தில் ஆரம்பித்தோம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, அதை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். என்ன நான் இங்கே ஆரம்பித்தேன், விசுவாசங்கிற வார்த்தையை கொஞ்சம் மறைச்சிட்டு கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணுகிறார். இருதயத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். நிறைய பேருக்கு இருதயங்கிறது ஒரு பெரிய குழப்பம். இருதயம் என்கிறது ஆத்மாவின் ஆழமான பகுதி. நீதிமொழிகள் 23:7 பார்த்தோம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். வெறும் நினைவுன்னு சொல்ல. அப்போ மனதின் நினைவுகள் வேற, இருதயத்தின் நினைவுகள் வேற. இருதயங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அங்கே தான் இருதயத்தில் தான் தீர்மானங்கள் எடுக்கிறோம். மனதில் சனிக்கிழமை தீர்மானம் எடுக்கிறவர்கள் அநேகர். நாளைக்கு நான் ஆலயத்துக்கு போகணுன்னு, சனிக்கிழமை நாளைக்கு நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று இருதயத்தில் தீர்மானம் எடுக்கிறவர்கள் வேறு. அதான் ஒரு உதாரணம் சொன்னான். இருதயத்தில் தீர்மானம் எடுத்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சில் இருப்பாங்க. மனதில் தீர்மானம் எடுத்தவங்க அது காலையில் எந்திரிக்கும் போது அவங்களுடைய சரீரத்துக்கு ஏற்றபடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை வீட்டில் தூங்கிட்டாங்க. அப்போ இதுதான் இருதயத்தில் தீர்மானம் எடுக்கிறதுக்கும் மனதில் தீர்மானம் எடுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ இயேசு நம்முடைய இருதயத்தில் இருக்கிறாரா அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இருதயம்தான் ஒரு மனுஷனுடைய தீர்மானம், நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறது. அப்போ இயேசு என்னுடைய இருதயத்தில் இருக்கிறார்னா என்ன அர்த்தம், இனிமேல் தீர்மானங்கள் என்னுடைய தீர்மானங்கள் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, இயேசுவின் தீர்மானம் அல்லது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதின் அடிப்படையில் தான் நான் தீர்மானங்களை எடுக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கு சரியான ஒரு வசனம் தான் கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20 நாம் போன வாரம் பார்த்தோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த பிழைத்திருக்கிறாருங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அங்கே என்ன வாசித்தோம், இயேசு உங்கள் இருதயத்தில் வாசமாக இருக்க வேண்டும் என்று வாசித்தோம். வாசமாக இருக்கிறதும் ஒன்று தான், பிழைத்திருக்கிறாருங்கிறது ஒன்று தான். அப்போ என்ன சொல்ல வருகிறார் பவுல், நான் இல்லைன்னா என்ன அர்த்தம், அவர் உயிரோடு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு. நான் இல்லைன்னா என்ன அர்த்தம், இனிமேற்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு என்ன முக்கியம், நான் எதை விரும்புகிறேன், நான் எந்த பாதையில் போகிறேன் நான் நினைப்பதை விட கிறிஸ்து என்னை பற்றி என்ன விரும்புகிறார், அவர் எப்படி தமஸ்குவுக்கு போய் கொண்டிருக்கிறார். தமஸ்குவுக்கு எதுக்கு போகிறார், சபைகளை துன்பப்படுத்தும்படியாக லெட்டர்ஸ் வாங்கிட்டு சபைகளை அடித்து துன்புறுத்தும்படியாகத்தான் அவர் போயிட்டுருக்கிறார். அதான் அவருடைய இருதயத்தின் ஆசை கர்த்தருக்காக. அதாவது பழைய ஏற்பாட்டில் ஊறின மனுஷன் இயேசு கிறிஸ்து என்ற யாரோ ஒருத்தரை பற்றி ஒரு புதுசாக ஒரு உபதேசம் கிளம்பியிருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தெரியாமையே சபைகளை அடித்து துன்பப்படுத்தும்படியாக தமஸ்குவுக்கு போகிறார். தமஸ்குவுக்கு போகிற வழியில் இயேசு அவரை சந்திக்கிறார். இயேசு கிறிஸ்துவை சந்தித்த உடனடியாக அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். நேற்றைக்கு வரைக்கும் இருந்த வாழ்க்கைக்கும் இன்றைக்கி இருந்த வாழ்க்கைக்கும் தலையில் மாற்றம். நேற்று போய் சபையை துன்பப்படுத்த போன மனுஷன் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் அந்த நேரடியான சந்திப்புக்கு பிறகு இப்போ தலைகீழ மாறிட்டு அவர் கேட்குறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், மரித்து போயிட்டார், அவ்வளோதான். அதற்கு பிறகு அவர் நிறைய காரியங்களை சொல்லுகிறார். இந்த சுவிசேஷத்தை யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, கர்த்தராக இயேசுவே சொல்லிக் கொடுத்தார். அப்போ இயேசுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஏன் கல்வாரியில் மரித்தேன், நான் என்னென்னலாம் செஞ்சேன், புறஜாதிகளுக்கு நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், நீ எப்படிலாம் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு பவுலுக்கு இயேசு நேரடியான அவருக்கு தன்னுடைய காரியங்களை சொன்ன பொழுது கல்வாரி சிலுவை பற்றி யாரும் புரிந்து கொண்டதை விட பவுல் ஆகிய அப்போஸ்தலன் புரிந்து கொண்ட காரியங்கள் அநேகம் மிகுதி. அதனால தான் நிறைய அவர் நிருபங்களை நமக்கு எழுதியிருக்கிறார் இந்த புதிய ஏற்பாட்டில். அப்போது இவர் என்ன சொல்லுகிறார், நான் சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இருதயத்தில் இப்போ இயேசு எப்படி வாழ்கிறாருன்னா, என்னுடைய விருப்பமும் இல்லை, என்னுடைய சித்தமும் இல்லை. அதுவும் நியாயப்பிரமாணத்தில் ஊறின பழகின ஒரு மனுஷங்களை நீங்கள் இந்த மாதிரி விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வரதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை. அதுவும் அவர் ஊறினவர், அவரை பற்றியே அவ்வளோ பெருமையாக சொல்கிறாரு. நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடித்து நியாயப்பிரமாணத்தை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு மனுஷன் அவர், நல்லா படித்தவர். ஆனால் இன்றைக்கி இயேசு சந்தித்த அந்த சந்திப்புக்கு பிறகு டோட்டலாக மாறிட்டார்.
இந்த இந்த மாற்றத்தை அவங்களே சொல்கிறாங்க. நேற்றைக்கு வரைக்கும் சபையை துன்பப்படுத்தின அவனே இன்னைக்கு இயேசுவை பிரசங்கிக்கிறான் என்று கேள்விப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம். எப்படி இந்த மாற்றம் வந்ததுன்னு சொன்னால், இனிமேல் என்னுடைய விருப்பங்கள் என்னுடைய சித்தம் அல்ல, என்னை சந்தித்த இந்த ஆண்டவருடைய சித்தத்தை நான் செய்யும்படி வாழ்கிறேன். ஏன் சொல்கிறாராம்? அவர் பிழைத்திருக்கிறார் சொல்கிறார். அப்போ அவர் தான் வாழ்கிறாரு. இப்பொழுது நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, இந்த உடம்புல இருக்கிறனே எதுக்கா? என்னில் அன்பு கூர்ந்து, அதை புரிஞ்சுக்கிறாரு. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். விசுவாசத்தினால் பிழைக்கிறது. கிறிஸ்து விசுவாசத்தில் உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார்னா என்ன அர்த்தம்னா, இதை விட ஒரு சிறந்த விளக்கத்தை என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது. அவரே சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி இந்த இயேசுவை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தவரை இப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன புரிஞ்சுக்கிட்டாரு? தனக்காக அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இயேசு ஒரே ஒருத்தருக்காக மறிக்கலை, நம்ம எல்லாருக்காகவும் இயேசு மறித்தார். ஆனால் பவுல் சொல்லும்போது தன்னை மட்டும் அங்கே அடையாளப்படுத்தி சொல்கிறாரு. அவரோட விசுவாசத்தை அங்கே அவர் அழுத்தி சொல்கிறார். எப்படின்னா, என்னில் அன்பு கூர்ந்துங்கிறாரு. இயேசுவே இவர் பார்க்கல முன்னாடி, இப்போ தான் பார்த்துருக்கிறாரு. ஆனால் சார் என்னில் அன்பு கூர்ந்து, இப்போ எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காரு பாருங்க. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக, அவர் சொல்கிறது என்னமோ இவருக்கு ஒருத்தருக்காக தான் இயேசு மறித்த மாதிரி சொல்கிறாரு. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். அப்போ வாழ்கிறேன், அவரும் வாழ்கிறாரு, நானும் வாழ்கிறேன். ஆனால் எப்படி வாழ்கிறேன்னா, அவருக்காக வாழ்கிறேன், அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தினால வாழ்கிறேன். அவர் எனக்காக என்ன செஞ்சாருங்கிறத அடிப்படையில் வாழ்கிறேன். இந்த விசுவாசம் எப்படி வருது? நம்ம இருதயத்தில் கிறிஸ்துவை நம்ம ஏன் அப்படி வாழ அனுமதிக்கிறோன்னா, எப்படி இந்த இடத்துக்கு நம்ம போகிறோன்னா, நம்ம எதை விசுவாசிக்கிறோம்? நமக்காக இயேசு என்ன செய்திருக்கிறார் என்பதை விசுவாசித்தபடினாலே. எனக்காக இயேசு என்ன செய்திருக்கிறார் என்பதை வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை விசுவாசித்தபடினாலே அந்த இயேசு இன்னைக்கு என் இதயத்தில் வாசம் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். அதனால தான் இப்போ நான் வாழ்கிறதில்ல. இதுக்கு முன்னாடி இயேசுவை பற்றி எனக்கு தெரியாது, இயேசு என்னை அன்பு கூர்ந்தாரு எனக்கு தெரியாது, இயேசு எனக்காக தான் கல்வாரி சிலுவையை மரித்தாரே எனக்கு தெரியாது. ஆனால் இப்போது என்னில் அவர் அன்பு கூர்ந்ததை அறிந்திருக்கிறேன், எனக்காக தான் கல்வாரி சிலுவையில் அவரை ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்திருக்கிறபடினாலே, அதை விசுவாசித்தபடினாலே, நான் பார்க்கலை. மற்ற சீசர்களாவது கூட இருந்தாங்க. கல்வாரி சிலுவையில் அறையப்படும் போது எல்லா சீசர்களும் இருந்தாங்க. பவுல் அப்போ இருந்திருக்கணும், ஆனால் இங்கே இல்லை, இந்த படத்துக்குள்ளே இல்லை. ஆனால் இப்போ சொல்கிறாரு, நான் அதை விசுவாசிக்கிறேன். அப்போ நம்ம இதயத்தில் ஏன் இயேசுக்கு இடம் கொடுக்குறோம்? எதனால் இயேசு என் வாழ்க்கையில் வாழட்டும் நான் விரும்புகிறேன்? எந்த அளவுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னா, எந்த அளவுக்கு கல்வாரி சிலுவையை பற்றி, இந்த ரட்சிப்பை பற்றி நான் புரிந்து கொள்கிறேனோ, புரிந்து கொள்ள அது ஒரே நாளில் நடக்கிறதில்ல. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த சிலுவையும் கிருபையும் நான் புரிந்து கொள்கிறேனோ, அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன்? என் இயேசுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். அதுக்காக நான் எப்பயுமே சில வேலைகளை என்ன பண்ணுறேன்? இப்போ பாவம்னா என்ன தெரியுமா எனக்கு? இப்போ என் வாழ்க்கையில் பாவம்னா என்னன்னா, எப்பயாவது சில வேலைகளை என்ன பண்ணிடுறேன், அதையும் மீறி சில சமயத்தில் நான் என் விருப்பப்படி நான் வாழ்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துறேங்க. இயேசுவை அமைதியாக்கிட்டு நான் போய் சில காரியங்களை தப்பாக பண்ணிடுறேன். அப்போது தப்பு பண்ணோன்னே இப்போ எனக்கு மனசு கஷ்டமாயிடுது. இப்போ பாவங்கிறது என்னென்னா, தேவன் என்னை தண்டிச்சிருவாரோ அப்படிங்கிறதுக்காக நான் பயந்து பாவம் செய்யாமல் இல்லை. நான் சில வேளை தப்பு பண்ணிட்டேன்னா என்ன தோணுதுன்னா, என் மேலே நேசித்து என்னோடய இதயத்துக்குள்ளே ஒருத்தர் வாசம் செஞ்சிட்ருக்கிறார, அவரை கஷ்டப்படுத்துகிறேன். இப்போ பாவம் செய்கிறது என்ன கஷ்டப்படுத்துறது மட்டும் இல்லை, இன்னொருத்தரையும் கஷ்டப்படுத்துது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் டீப்பாக உங்களுக்கு சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். when I am doing something wrong, தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறத விட இது ஓப்பனாக பாவம் செய்கிறதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ பாவங்கிற வார்த்தை தன்னுடைய வல்லமையிலேருந்து தப்புக்கு வந்துருச்சு, மிஸ்டேக்குங்கிற இடத்துக்கு வந்துட்டு. தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க, மிஸ்டேக். நோ, மிஸ்டேக் இஸ் நாட் மிஸ்டேக். சின் இஸ் சின். தேர் இஸ் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சின் அண்ட் மிஸ்டேக். மிஸ்டேக்ஸ் ஆர் மிஸ்டேக்ஸ், பட் சின்ஸ் ஆர் நாட் மிஸ்டேக்ஸ். தெரியாமல் தப்பு பண்ணுறது வேறு, தெரிஞ்சே பாவம் பண்ணுறது வேறு. ஒரு பாவம் செய்யும்போது அவரை நான் காயப்படுத்துகிறேன். அப்படி காயப்படுத்தும் போது நான் என்ன செய்கிறேன்? அமைதியாக இருக்கேன். ஒரு பாவத்தை செஞ்சுட்டு நான் அமைதியாக இருக்கேன். இப்போது ஏன்? நான் போய் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணுன்னாலும் அவர்கிட்ட பேசணும். எனக்கு இப்போ அவர்கிட்ட பேச போகிறதுக்கு சங்கடமாக இருக்குது. ஏன்னா நான் அவரை காயப்படுத்திட்டேங்கிற அந்த அர்த்தத்தில். அப்படி நான் அமைதியாக இருக்கும் பொழுது எவ்வளோ நேரம் அமைதியாக இருப்பேன்? படுக்கைக்கும் போயிடுறேன்.
படுத்த பிறகு ஆண்டவர் பேசுகிறார். ஏன் அமைதியாக இருக்க? தப்பு செஞ்சது நீ, தப்பு செஞ்சது நீ, தண்டனை கொடுக்கறது எனக்கா? ஏன் தேவன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார்? எல்லாத்தையுமே வேற கண்ணோட்டத்தில் பாருங்கள். ஏன் நீங்களும் நானும் பாவம் செய்தால், தவறு செய்தால் ஏன் நாம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்னா, பேசாமல் இருந்துடக்கூடாதுன்னு தான். உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறார். ஆமென். ஒன் டே ஹி ஆஸ்க்ட் மீ லைக் திஸ். இப்படி தான் என்னை கேட்டார், தப்பு பண்ணது நீ, தண்டனை எனக்கு கொடுக்குறியா? ஏன் பேச மாட்டேங்கிற அப்படின்னு. அப்போது இப்படி ஒரு நாள் ஒரு கர்த்தர் ஒருத்தன்ட்ட கேட்டார்னு வச்சுங்க, அப்புறம் அவன் தப்பு பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நீங்கள் ரிலீஜியஸாக பண்ணாத அப்படின்னா அது அது நான் சொல்கிறேனே, இருதயத்தில் வாசம் பண்ணுறதுங்கிறது இதுதான். மதம் இல்லை, இது உறவு. இயேசு என்னுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுறாருனா ஏன் பவுல்லாம் அழகாக வாழ்ந்தார், நமக்கு எல்லாம் எழுதி வச்சுருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளும் அப்படி வாழ முடியும். அவரும் மனுஷன்தான். அவர் சொல்கிறார், என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு சொல்கிறார். ஒரு அப்போஸ்தலன் தைரியமாக எழுதுகிறாரு. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, இந்த மாம்சத்தில் இருக்கிற இந்த முள் நீங்கி போகும்படி நான் கர்த்தரிடத்தில் 3 முறை வேண்டிக் கொண்டேன்னு சொல்கிறாரு. ஸோ எவ்ரி ஒன் வென்ட் த்ரூ த ஸ்ட்ரகிள்ஸ் வாட் வி ஆர் ஃபேஸிங் டுடே. எல்லாருமே இந்த உலகத்தில் உங்களை போல் என்ன போல், அது பெரிய அப்போஸ்தலன் இருந்து சாதாரண விசுவாசி வரைக்கும் எல்லாருமே நம்மை போல தான் அவங்க கடந்து போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க எப்படி ஜெயித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, உறவின் அடிப்படையில் ஜெயித்தார்கள். கிறிஸ்துவனுடைய இருதயத்தில் வாசம் செய்கிறார் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் ஜெயித்தார்கள். இருதயத்தில் வாசம் செய்கிறார், எனக்குள் வாசம் செய்கிறார். இப்போ நான் வெளியில் தேடல, இயேசுவின் முகவரி, த அட்ரஸ் ஆஃப் ஜீசஸ். எல்லோரும் வெளியில் பார்த்துட்ருக்கோம். அநேகருக்கு என்னென்னா, இயேசு சொப்பனத்தில் பேசினா நல்லாயிருக்கும், இயேசு நேராக காட்சி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் இருதயங்களில் வாசம் செய்கிறார். அப்போ பார்க்கறது வெளியில் இல்லை, அவுட்டரில் பார்க்கக்கூடாது, உள்ளே பார்க்கணும். அமைதியான அவர் சொல்கிறார், அமைதியாக என்னுடைய இருதயத்திலிருந்து பேசுகிறவர் உள்ளே இருக்கிறார். இன்னைக்கு இயேசுவின் முகவரி எங்கே இருக்குது? எனக்குள்ளே இருக்குது. அவருடைய அட்ரஸே நான் தான், என்னோடய இருதயம்தான். அப்போ நான் இங்கே பார்க்குறேன், கேட்குறாரு, தப்பு பண்ண நீ எனக்கு ஏன் தண்டனை கொடுக்குற? ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் நான் எல்லா தண்டனையும் ஏற்றுக்கிட்டேன், மறுபடியும் நீ பேசாமல் இருந்து ஏன் எனக்கு தண்டனை கொடுக்குறேன்னு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? உடனடியாக ஆண்டவரோடு பேச ஆரம்பிக்கிறேன். அப்போது இப்போ நான் தப்பு பண்ணுறதுக்கு மனதில் எண்ணம் வந்தது, பிசாசு கொண்டு வரான்னு நான் என்ன நினைக்கிறேன்? இப்படி நான் பண்ணுனேன்னா நிச்சயமாக அவரை போய் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை. இப்படிலாம் யோசிக்கிறீங்களா நீங்கள்? வீட்டில் இருக்கிறவங்கள தான் நம்ம யோசிக்கிறோம், ஆனால் உள்ளே இருக்கிறவரை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. உண்மையிலே உங்கள் இருதயத்தில் கிறிஸ்து வாசம் பண்ணார்னா இப்படி தான் வாழ்வோம். உள்ளே இருக்கிறவரை நான் காயப்படுத்த விரும்பவில்லை என்று சொல்லி. சரி, இப்படி தான், இதுதான் அர்த்தமா நான் சொல்கிறது சரியானதா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வேத வசனத்தை காண்பிக்கிறேன். இந்த இடத்துல ஒரே வசனத்தில் 2 காரியங்கள் இருக்குல்ல. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அப்படின்னு இருக்கு. 2 ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய வசனம். அதாவது நீங்கள் அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவர்களாக வேணும்னா, இப்போ நான் சொன்ன உதாரணம் போல, இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற உறவில் அந்த அன்பில் நீங்கள் வேரூன்றுனா தான் நிலை பெற்றவர்களாக இருப்பீங்க. இதுவரைக்கும் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய மக்கள் எப்படி நிலை பெற்றவர்களாக வாழ்ந்தார்கள், எப்படி அவர்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றினாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை போல தேவனுடைய அன்பை புரிந்து அதை உண்மையாகவே தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்ததனால் அந்த வேர் அவர்களுக்குள்ளே போனது, நிலை பெற்றார்கள். வேறில்லாத மரம் நிற்காது. ஆமேன். அஸ்திபாரம் இல்லாத கட்டிடம் நிற்காதது போல ஒரு மரத்தின் வேறு ஆழமாக இல்லாவிட்டால் அந்த மரம் நிற்க முடியாது, காற்றடிச்சா விழுந்துடும். அப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் நிலை பெற்று நிற்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே பவுல் எழுதுகிறார், நீங்கள் அவருடைய அன்பில் வேரூன்ற வேண்டும். எப்படி நீங்கள் அன்பில் வேரூன்ற முடியும்னு சொன்னீங்கன்னா, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த அன்பில் வேரூன்ற முடியும் என்று அவர் சொல்லுகிறார். சரியா? இப்போது அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? எபேசியர் 3:17
விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகிங்கிற வசனத்தை டிபிடிங்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன்லேருந்து நான் வாசிக்கிறேன். அது நான் சொன்னதுக்கு நல்ல ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது. என்னுடைய பிரசங்கத்திற்கு சில மொழிபெயர்ப்புகள் சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம மட்டும்தான் அப்படி திங்க் பண்ணுறல, நிறைய பேர் அப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு. தென் பை கான்ஸ்டன்ட்லி யூஸிங் யுவர் ஃபெய்த் the life of Christ will be released deep inside you, and the resting place of his love will become the very source and root of your life. நீங்கள் தொடர்ந்து, அதாவது தமிழில் சொன்னீங்க, தொடர்ந்து இந்த விசுவாசத்தில் வாழும்போது அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவின் ஜீவன் இருக்குல்ல, கிறிஸ்து அந்த ஜீவன் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ளே இருந்து என்ன பண்ணுது, அது ரிலீஸ் பண்ணப்படுகிறது, வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆதாரமும் சோர்ஸ் எதுவாக மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அன்பு, அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு தான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்திக்கிற ஆதாரமாக அவர் மாறுகிறார். ஆமென். அதுதான் அர்த்தம். இன்னொரு நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் அதில் எப்படி எழுதியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, தென் கிரைஸ்ட் வில் மேக் ஹிஸ் ஹோம் இன் யுவர் ஹார்ட்ஸ். இயேசு உங்கள் இருதயத்தில் வீடாக, உங்கள் இருதயம் அவருக்கு வீடாக மாறும்போது, ஆஸ் யூ ட்ரஸ்ட் இன் ஹிம், அவர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது, யுவர் ரூட்ஸ் வில் க்ரோ டவுன் இன் டு காட்ஸ் லவ். உங்கள் வேர் தேவனுடைய அன்பில் ஆழமாக போகிறது. அண்ட் கீப் யூ ஸ்ட்ராங், அது உங்களை பலப்படுத்துகிறதாக மாற்றுகிறது. ஆமென். நம்மை பலமுள்ளவர்களாக மாற்றுகிறது எது? கிறிஸ்துவுக்குள் நம்மை பலமுள்ளவர்களாக, இப்படி தப்பு பண்ணால் கூட நம்ம மறுபடியும் அந்த இடத்துல கொண்டாந்து நம்மளை சரி பண்ணி வைக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய அன்பு. தப்பு பண்ணிட்டேன் அதனால் ஒன்று நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல, அவர் தப்பு பண்ணால் கேட்குறாரு, தப்பு பண்ணது நீ, எனக்கே தண்டனை கொடுக்குறேன்னு கேட்குற இடத்திற்கு இந்த அன்பு நம்மை கொண்டு வந்திருக்கிறது. இதைத்தான் நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும் விரும்புகிறேன். இன்றைக்கி நான் சொல்கிற முக்கியமான தீம் என்ன தெரியுமா? நம்ம அவங்க வாசித்தோம்ல, எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை ஏற்கனவே நான் பிரசங்கம் பண்ணிட்டேன், ஆனால் சும்மா சொல்கிறேன். அவரை பற்றும் 12ஆம் வசனம், இதெல்லாம் அதுக்கு தான் ஆதாரம். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அதாவது இயேசுவின் மேல் வைத்த விசுவாசத்தினால இன்றைக்கி எந்த இடத்துல நீங்கள் நானும் இருக்கோன்னு கேட்டிங்கன்னா, தேவன்கிட்ட எப்போ வேணாலும் தைரியமாக வர இடத்துக்கு தான் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரே ஒழிய, தேவனை விட்டு தூரமாய் ஓடி போகிற இடத்திற்கு தேவன் இந்த ரட்சிப்பின் மூலமாக கொண்டு வரவில்லை. த அக்செப்டன்ஸ் இஸ் த சைன் ஆஃப் அவர் ஃபர்கிவ்னஸ். தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார் என்பதன் அடையாளம் என்ன தெரியுமா? அவர் நம்மை ஏற்றுக்கொள்வது தான். நம்ம கூட சொல்கிறோம்ல, நான் மன்னிச்சுட்டேன்னு, உண்மையில மன்னிக்காத டெஸ்ட்டு இதுதான். இஃப் ரியலி யூ ஃபர்கிவ் சம்வன், வாட் இஸ் த சைன் ஆஃப் யுவர் ஃபர்கிவ்னஸ்? யூ கேன் ஏபிள் டு அக்செப்ட் தெம். If you don't accept them, there is no meaning in your forgiveness. நீங்கள் ஒருவரை மன்னித்திருக்கிறீர்கள் என்றால் அர்த்தம் என்ன? அவர்களை ஏற்றுக்கொண்டால் தான் நீங்கள் மன்னித்ததற்கு அர்த்தம். இல்லாட்டி நீங்கள் வாயளவில் மன்னிக்கிறீங்க. ஏன்னா தேவன் மன்னிப்பு என்பது ஒரே ஒரு முறை தேவன் மன்னித்தார். இனிமேல் உங்களை சும்மா சும்மா மன்னிக்க போகிறதில்ல. ஆனால் நம்ம ஏன் போய் திருப்பி திருப்பி மன்னிப்பு கேட்குறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனசாட்சிக்காக தான். ஏசு கிறிஸ்து எப்பொழுது, நல்லா புரிஞ்சுக்கணும் இதை நீங்கள், ஏசு எப்போது கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினாரோ, முடிந்தது என்று சொன்னாரோ, அன்றைக்கே தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டார். மன்னிப்பு ஒரே ஒரு முறை தான் நமக்கு ஏற்பட்டது. ஆனால் இப்போ நமக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, இந்த மன்னிப்பின் அடிப்படையில் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதலை தான் நாம் விரும்புகிறோம். நான் சொன்னது போல், நான் இப்பொழுது ஒரு பாவம் செய்து விட்டேன், சின்ன பாவம் செஞ்சுட்டேன். இப்போது நான் போய் மன்னிப்பு கேட்கலான்னு பார்க்குறேன். அவர் சொல்கிறாரு, மன்னிப்பு இல்லை, அக்செப்டன்ஸ் தான் உனக்கு முக்கியம். எப்படி இருந்தாலும் என்ன சுற்றி எங்கே வரும், மன்னிப்பு எதுக்கு கேட்குற? மன்னிப்பு கேட்டு எங்கே போகிற? அவரோட போய் ஒப்புரவாக தான் போகிறோம். அப்போ ஒப்புரவாகுதலின் ஊழியம்னு பவுல் எழுதுகிறார். சிலுவையின் மூலமாக தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார். அப்போ இப்போ மறுபடியும் மன்னிப்புங்கிற அடிப்படையில் நீங்கள் போகிறத விட அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதலின் அடிப்படையில் தான் நம்ம போகிறோம். நம்ம எத்தனை முறை தவறினாலும் அவரிடத்தில் போகும்போது அவர் நம்ம ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா ஏன் ஏற்றுக்கிறார்னா, நம்மளை போல் அப்பப்போ மன்னிக்கிறவர் இல்லை, அவர் ஏற்கனவே மன்னித்திருக்கிறபடினாலே நாம் போகும்போது நம்ம ஏற்றுக்கொள்கிறார். இதைத்தான்
இளையகுமாரனுடைய கதையில் இயேசு நமக்கு காண்பிக்கிறார். அப்பாவை விட்டு ஓடி போகிறான் இளைய மகன். அவருக்கு விரோதமாக போய் எல்லாத்தையும் அவன் துன்மார்க்கமான வழியில் எல்லாத்தையும் செலவு பண்ணாலாம் பார்க்குறோம். சரியா? இப்போது அவன் மனம் திரும்பி வருகிறான். மனம் திரும்பி வரும்போது அவன் சொல்கிறான், சாரி, என்னை ஒரு மகனாக ஏற்றுக்கொள்ளாட்டியும் பரவாயில்ல, ஒரு வேலைக்காரனாக அவர் என்னை ஏற்றுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் வரான். ஸோ அவனுக்கு மன்னிப்பை குறித்த நிச்சயம் இருந்தது, ஆனால் ஏற்றுக்கொள்ளுதலை குறித்த நிச்சயம் இல்லை. என்னை எப்படி ஏற்றுக்கொள்வார் என்பதை குறித்த நிச்சயம் இல்லை, ஆனால் அவனுக்கு மன்னிப்பை குறித்த நிச்சயம் இருந்தது. ஆனால் அவருடைய தகப்பன் அவனை தூரத்தில் கண்ட பொழுதே ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்து எல்லாம் செய்கிறாரு, சில காரியங்களாம் செய்கிறாரு. புதிய அங்கி போடுறாரு, மோதிரம் போடுறாரு, அவனை கழுவுறாரு, அவரை சுத்தம் பண்ணுறாரு. இது எதை காண்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மன்னித்ததை மட்டும் காண்பிக்கவில்லை, அவர் ஏற்றுக்கொண்டதை காண்பிக்கிறது. அப்போ இந்த இடத்துல மன்னிப்பை விட மன்னிப்பின் முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்றுக்கொள்ளுதல். எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு வந்தாலும் கூட அவனை மகனாகவே ஏற்றுக்கொண்டார். அப்போது அக்செப்டன்ஸ் இஸ் த சைன் ஆஃப் த ஃபர்கிவ்னஸ். தேவன் உங்களுடைய என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்பதன் அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, when you go to him, எப்பொழுது நீங்கள் அவருடைய கிருபாசனத்தண்டையில் போகிறீர்களோ அவர் நம்மை எதுவுமே சொல்கிறதில்ல. நம்ம மனசாட்சி தான் நம்மளை ஊர்த்துது. நம்ம போயிட்டு கேட்குறோம் மன்னிங்க ஆண்டவர்னு. அவர் செய்கிறாரு, ஏன்னா நமக்காக செய்கிறாரு. ஆனால் அதோடைய உள்ளான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். அவர் நம்ம விட்டு பிரிய விரும்புறதில்ல. புதிய ஏற்பாட்டில் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பாவம் செய்கிறதுக்கு சத்துரு தூண்டுறது, நம்மளை குற்றமான சாட்சிகளை வைக்கலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்செப்டன்ஸ்லேருந்து நம்மளை வெளியில் எடுக்கணும், நம்ம தேவனை விட்டு பிரிக்கணும் தான் அவன் விரும்புகிறான். ஆனால் தேவனுடைய இருதயத்தை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னா, தேவனுடைய இருதயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை ஏற்றுக்க தான் அவர் விரும்புகிறாரு. நீங்கள் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எனக்கு தேவனை குறித்து ஆச்சரியமாக இருக்குது. அவங்க அதாவது எக்ஸ்ட்ரீம் 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 அவங்க பண்ணதெல்லாம் எக்ஸ்ட்ரீம். 3 தீர்க்க தரிசன புஸ்தகமும் அதை தான் சொல்லுது. ஏசையா, எரேமியா, எசேக்கியேல் வாசிங்க வச்சுங்க, எக்ஸ்ட்ரீம் அவங்க பண்ணதெல்லாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் வச்சுருக்கிறாரு. சில காலங்களை வைக்கிறாரு, சில காலங்களை அவங்களுக்கு அனுமதிக்கிறாரு. பட் ஃபைனலி வேர் ஹி கம்ஸ் டு எண்ட், மறுபடியும் எங்கே வரான்னு கேட்டிங்கன்னா ஏற்றுக்கொள்கிறார். ஆமேன். அதுக்கு நிறைய உதாரணம் சொல்கிறாரு. நீ பரிசுத்தமானவளும் இல்லை, நீ கற்புள்ளவளும் இல்லை, நீ ஒரு விபச்சாரி வேசியை போலவே போயிட்ட, ஆனாலும் அவனை ஏற்றுக்கிறேங்கிறாரு. ஆவிக்குரிய விதத்தில் அவங்க பண்ணினதெல்லாம் அப்படி தான். பட் ஸ்டில் ஹீ இஸ் ரெடி டு அக்செப்ட் தெம். எங்கேருந்து வருது இந்த அக்செப்டன்ஸ்னால், நான் காண்பிக்கிறேன். கிருபையை பற்றி நம்ம பேசுகிறோம்ல, புதிய ஏற்பாட்டில் கிருபைன்னு பேசுகிறோம். உண்மையிலே கிருபையை வாசிக்கணும்னா எசேக்கியேலில் வாசிக்கணும். எக்ஸாக்டாக எனக்கு நான் 3த்தையும் ஒன்றா வாசிச்சுட்டு இருக்கேன். எரேமியா, ஏசையா, எசேக்கியேல். இதில் கிடையாது, நிச்சயமாக ஏசையால் இல்லை, எசேக்கியேல் ரெமியான்னு தெரில. ஒரே அதிகாரத்தில் 5 to 6 டைம் வருது கிருபை, நான் கிருபை செஞ்சேன். எப்போதுமா சொல்கிறாரு? எக்ஸ்ட்ரீம் கோபம், எக்ஸ்ட்ரீம் கோபத்தில் தான் சொல்கிறாரு கிருபை பண்ணேன். எக்ஸ்ட்ரீம் கோபத்தில் சொல்கிறார் கிருபை செஞ்சேன், எக்ஸ்ட்ரீம் கோபத்தில் சொல்கிறாரு கிருபை பண்ணேன் அப்படின்னு. ஸோ ஏன் கிருபை பண்ணுறாரு? கிருபை எதை காண்பிக்கிறது? அவருடைய அக்செப்டன்ஸை காண்பிக்கிறது. தேவனுடைய மன்னிப்பு ஒரு முறை, ஆனால் ஏற்றுக்கொள்ளுதல் எப்பொழுதும் நமக்கு தயாராக இருக்கிறது. தேவனுடைய ஏற்றுக்கொள்ளுதலையும் அவருடைய மன்னிப்பையும் புரிந்து கொண்டால் நாம் அவரை ஒரு நாளும் காயப்படுத்த மாட்டோம். ஆமேன். அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். என்னுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிற அவரை நான் ஹர்ட் பண்ணக்கூடாது, அவரை வேதனைப்படுத்தக்கூடாதுங்கிற இடத்துக்கு வந்துட்டோன்னா ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சமாதானம். இந்த உலகத்தில் எந்த பணத்தாலும் பெரிய சொத்தாலும் உலகத்தில் இருக்கிற மக்களாலும் கொடுக்க முடியாத விலையேற பெற்ற சமாதானத்தை தேவன் என் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறபடினால் நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமேன். இதைத்தான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் விசுவாசியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த காலவேளை என் மூலமாக ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அக்செப்டன்ஸ் சொல்லுமா? அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். பிலமோன்னு ஒரு புக் இருக்குது தெரியுமா பைபிளில்? அதுலேருந்து ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன். பிலமோனுக்கு தான் அவர் லெட்டர் எழுதுகிறார். அந்த லெட்டரில் 8ஆம் வசனத்திலேருந்து வாசித்தா போதும், நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறபடினாலே. ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும், பவுல் கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டு இப்போ அவர் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடினால், எங்கேயோ ஜெயிலில் இருக்கார்,
நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாக இருந்தாலும் அப்படி செய்யாமல், இப்படி செய்ப்பான்னு சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குது, ஆனால் அப்படி சொல்லலை. அன்பின் நிமித்தம் சொல்லுவோமா, அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன், கெஞ்சி கேட்குறேன்பாங்கிறாரு ஒரு பெரிய அப்போஸ்தலன், வயசானவர் பிலமோன் என்கிற ஒரு மனுஷனை பார்த்து. என்ன அப்படி கேட்குறாரு, ஏன் அப்படி மன்றாடுறாருன்னா, என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். பவுல் கல்யாணம்லாம் பண்ணிக்கல, பெற்ற மகன் பாரு. என்ன சொல்வார், பெத்தாரா? இவர் கல்யாணம் ஆச்சா? இவர் கல்யாணமே பண்ணிக்கல. தீமோத்தேயுவுக்கு அப்படி தான் எழுதுவார், என் குமாரனாகிய தீமோத்தேயும் பாரு. அப்போ பவுல் ஒரு ஆளை பார்த்து என் குமாரன், நான் பெற்ற மகன் சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எதை காண்பிக்குதுன்னா அவருடைய அக்செப்டன்ஸை காண்பிக்குது. How he accepted some people in his life. ஒரு சிலரை அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பதை இந்த இடத்துல காண்பிக்குது. அப்போ கட்டப்பட்டிருக்கைன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எங்கேயோ இருக்கிறாரு, ஜெயிலில் எங்கேயோ இருக்கிறாரு, அந்த இடத்துல இந்த ஒனேசிமோட கூட அவருக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கிறபடினாலே அந்த அளவுக்கு அவன் மேலே பாசம் அன்பு வந்திருக்கு. அதனால் அப்படி எழுதுகிறாரு, கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காகவும் உம்மை மன்றாடுகிறேன். மறுபடியும் மன்றாடுகிறேங்கிற வார்த்தையை சொல்கிறாரு. என்னவா, முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அதாவது ஒருத்தன் இருந்திருக்கான், முன்னாடி எந்த பிரயோஜனமும் இல்லாமல் வாழ்ந்திருக்கான், இளையகுமாரன் மாதிரி இருந்திருப்பான் போல இருக்கு சபையில். இவன் பிலமோனோட கூட இருந்திருக்கிறான். அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க. இவன் பிலமோனுங்கிற ஆளை பார்த்தீங்கன்னா இவன் கொஞ்சம் நல்ல பணக்கார மனுஷனாக இருந்திருக்கணும். அவங்ககிட்ட இருந்த ஒரு அடிமை தான் ஒனேசிமு. இவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த வேத வசனம் வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறது, எதையோ ஒரு பொருளையோ எதையோ எடுத்துக்கிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் பிலமோனை விட்டு ஓடி போயிட்டான். கிட்டத்தட்ட திருடிட்டு போன மாதிரி. எப்படி சொல்லாமல் கொள்ளாமல் எஜமான்ட்டேருந்து எதையோ எடுத்துகிட்டு ஓடிட்டான். அந்த அளவுக்கு பிரயோஜனம் இல்லாதவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கை இப்போ மாற்றப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்காக பிரயோஜனம் உள்ளவனாக ஆகியிருக்கான். பவுலுடைய சந்திப்பினாலே அவனுடைய வாழ்க்கை இப்போ மாற்றப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ அவர் எழுதுகிறார், இதுதான் அவருடைய பின்னணி. என்ன சொல்கிறார் பாருங்க, முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்துக்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். அவன் எப்படி இருக்கிறான்னா, என் மனசை போல நான் அவனை நேசிக்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கிறாரு. சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனமில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும் படிக்கும். அவன் இனிமேல் அவருக்கு தெரியும் நம்ம வாழ்க்கை முடிய போகுது, நம்மளை சிறைச்சேதம் பண்ணிடுவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த பிள்ளையை யார்ட்டையாவது ஒப்படைக்கணுங்கிற ஒரு நல்ல மனசில் எழுதுகிறாரு. அந்த பிலமோன்ட்ட சொல்கிறாரு, அவனை என்னென்னைக்கும் நீ உங்கூட வச்சுக்கோ, அவன் அடிமையானவனாக அல்ல, மறுபடியும் ஒரு அடிமையை போல அவனை சேர்த்துக்காது. அங்கே எப்படி தேவன் சொல்கிறாரு, என்னை வேலைக்காரனாக சேர்த்துப்பேன்னு சொல்லி ஓடி வந்தானே, பிள்ளையை ஏற்றுக்கிட்டார்ல, அதை போல ஒரு படத்தை இங்கே நான் பார்க்குறேன் இந்த லெட்டரில். அவர் சொல்கிறாரு, இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாக இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியும் கர்த்தருக்குள் எவ்வளவு பிரியமுள்ளவனாக இருக்க வேண்டும். ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உனக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அது என் கணக்கில் வைத்து கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையினால் எழுதினேன், நான் இதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உண்மைத்தானே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லையே. ஆவிக்குரிய விதத்தில் பார்த்தா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனாலும் உனக்கு அவன் மேலே வருத்தம் இருந்தால் கூட, அவன் எதையாவது உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு நான் கொடுக்குறேன், அது என் கணக்கில் வச்சுக்கோ, ஆனால் அவனை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார். ஸோ ஹியர் இங்கே நீங்கள் மன்னிப்பை பார்க்குறீங்களா, ஏற்றுக்கொள்ளுதலை பார்க்குறீங்களா? இங்கே மன்னிப்பை விட பெரிதுபடுத்தப்பட்டிருக்கிறது ஏற்றுக்கொள்ளுதல். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளுதல் தான் மன்னிக்கப்பட்டிருக்கிறதற்கான அடையாளம். ஏற்றுக்கொள்ளுதலே மன்னிக்கப்பட்டோம் என்பதன் அடையாளம். ஆமேன். ஏற்றுக்கொள்ளுதல் இல்லை என்றால் அங்கு மன்னிப்பு அர்த்தமற்றதாக இருக்கும். ஆமேன். இதிலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம், தேவனுடைய அன்பு சில வேளைகளில் இந்த ஒனேசிமு போல கூட நீங்கள் நானும்
ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரம் போனால் கூட பவுலே இவ்வளோ நல்ல இருதயம் உள்ளவராக இருப்பார்னா, இயேசு சொன்ன படத்தை வச்சு பார்க்கும்போது தேவன் இன்றைக்கு எப்படி நாம் சரியான வாழ்க்கையை கர்த்தருக்காக வாழ முடியும்னு கேட்டிங்கன்னா, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிறதுனாலையோ, நகை போடாமல் இருக்கிறதுனாலையோ, உபவாசத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கிறதுனாலையோ அதெல்லாம் ஓரளவு நம்மளால் இருக்க முடியும். சரியாக கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் நிற்கணும்னா, அவருடைய அன்பில் நிலை பெற்றவர்களாகணும்னா அந்த அன்பின் வேறு உள்ளே போகணும். இது எப்படி இந்த அன்பு நாளுக்கு நாள் வேறு உள்ளே போகணும்னு கேட்டிங்கன்னா, அந்த இருதயத்துக்குள்ளே நம்ம கர்த்தரோடு இருக்கிற உறவில் இப்படி புரிந்து கொள்ளுதல், இந்த விசுவாசம், இதெல்லாம் விசுவாசம். தேவன் என்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து தேவன் என்னை எப்போதுமே ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். அதனால தான் இந்த படத்தை இயேசு காண்பிக்கிறார். தேவனுடைய ஏற்றுக்கொள்ளுதலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நீங்கள் தேவன் ஏற்றுக்கொள்ளுதலை புரிந்து கொள்ளனா நீங்கள் தேவன்கிட்டே போகாமே இருப்பீங்க. அப்போ என்ன உண்டாகிறது? நீங்கள் தேவனுடைய புரிந்து கொள்ளுதலை தேவனுடைய ஏற்றுக்கொள்ளுதலை புரிந்து கொள்ளாமல் இருப்பது அது உங்களுக்கு மட்டும் வேதனையானதல்ல, அது தேவனையும் வேதனைப்படுத்துகிறது. தேவன் என்ன ஏற்றுக்கொள்கிறார் என்பதை புரியாமல் எவ்வளோ நாள் நான் தூரமாக இருக்கிறனோ அது வெறும் எனக்கு மட்டும் சங்கடம் அல்ல, அது தேவனுக்கும் மனதில் வேதனையை கொடுக்கறதாக இருக்கிறது. அப்போ நான் இப்போ தேவன்கிட்ட ஏன் போகிறேன்னா மன்னிப்பு கேட்கறதுக்காக போகல. மன்னிப்பு கேட்கறதுனுடைய நோக்கம் இல்லை, தேவன் வேதனை இல்லாமல் இருக்கணும். நான் இல்லாமல் அவர் இருக்க விரும்பலை, இல்லை, அதனால் நான் அவரோட போய் இருக்க விரும்புகிறேன். நான் வேணும்னு ஒருத்தர் விரும்புகிறாரு, இதை புரிஞ்சுக்க முடியுதா உங்களால்? நான் வேணுங்கிறதுனால தான் அவர் என்னை மன்னிக்கிறாரு. அவர் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிறத விட அவர் என்னை ஏற்றுக்கணுங்கிறதுக்காக தான் மன்னிக்கிறாரே. மன்னிப்பை விட ஏற்றுக்கொள்ளுதல் முக்கியங்கிறதான் இந்த காலையிலே ரொம்ப பெரிய நான் வலியுறுத்த விரும்புவது. மன்னிப்பின் நோக்கம் என்ன? ஏற்றுக்கொள்ளுதல். அந்த இடத்துக்கு மறுபடியும் நான் போகணுன்னு தேவன் விரும்புகிறார். என்னுடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு அற்புதமான இடத்த காண்பித்து முடிக்கிறேன். இதெல்லாம் நேற்று நைட்டு ஆண்டவர் காண்பித்தது தான். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் எடுங்க. இதோடைய பின்னணியை சொல்லிட்டு நான் வேகமாக காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா கொஞ்சம் நிமிஷம் தான் இருக்கு இன்னும். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டு பெலிஸ்தர்களுடைய தேசத்துக்கெல்லாம் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறான் தாவீது? என்ன பண்ணுறான்? கர்த்தருடைய பெட்டியை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரதத்தின் மேலே ஏற்றி அந்த ரதத்தை எடுத்துகிட்டு வராங்க. அப்படி ரதத்தை எடுத்துகிட்டு வரும்போது ஒரு இடத்துல மாடு மிரளுது. அந்த இடத்த நாங்கள் பார்த்தோம் இஸ்ரேல் போனப்போ. மாடு மிரண்டு பெட்டி அசைஞ்சோன்னா அதை போய் பிடிக்கிறதுக்கு ஒருத்தன் போய் ஊசாங்கிறவன் கையை நீட்டுறான். அப்போ கர்த்தருக்கு கோபம் அவனை கர்த்தர் அடித்தார், அங்கே செத்து போயிடறான். யாரும் தொடக்கூடாது கர்த்தருடைய பெட்டியை. கர்த்தருடைய பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது? கர்த்தர் இருந்தார், கர்த்தருடைய பிரசனம் இருந்தது. கர்த்தருடைய பெட்டினா என்ன அர்த்தம்? அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே தேவனுடைய பிரசனம் இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலம் அது. பிரசனத்துக்கு கர்த்தருடைய பிரசனத்தை போய் எவன் வேணாலும் அந்த பொட்டியை தொடக்கூடாது. தொட்டால் செத்துருவான், அந்த இடத்துல செத்துட்டான். இப்போ என்ன பண்ணுறான் தாவீது? ஒரு மாதிரி ஆயிடுறான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டுன்னு எழுதியிருக்கிறது, கோபப்படுறான். விசனம்னா கோபம், பயப்படுறது வேற, விசனம் மாறுது. தாவீதுக்கு லிட்டரலாக கோபம் வந்துருச்சு கர்த்தர் மேலே. தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இன்னால் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்று பெயரிட்டான். ஸோ தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து, கோபம் அடுத்து பயம், கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் கொண்டு போய் வைத்தான். வேறொருத்தன் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டான். இதை எடுத்துகிட்டு வர்றது என்னமோ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் போல இருக்குன்னு. இந்த இடத்த நான் என்னுடைய வாழ்நாட்களில் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 11ஆம் வசனத்தை, கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பெட்டி ஒரு வீட்டில் இருந்ததுன்னா அதை அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதை வச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு புறஜாதி வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருந்தது, அப்போ கர்த்தருடைய சமூகம் இருக்கிற இடத்தையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நிறைய பேர் இதை பற்றி பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. அது ஓரளவு உண்மை, ஆனால் அது முழு உண்மை இல்லை. இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன், நல்லா கவனித்து கேளுங்க. கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்தில் ஆசீர்வாதம் உண்டு, அஃப்கோர்ஸ். ஆனால் இந்த இடத்துல
ஏன் கர்த்தருடைய பெட்டி இருந்த அந்த எல்லாரும் அப்படி பார்த்தா கர்த்தருடைய பெட்டி போன இடத்துல எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிருக்கணும்ல. பெலிஸ்தர் தேசத்துக்குள்ளே போன இடத்துல நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா சாவு 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 சங்காரம். ஐயோ தெரியாதனமாக இந்த பெட்டியை கொண்டு வந்துட்டோன்னு அந்த பெட்டியை எல்லாருமே அவருக்கு அவங்களுடைய மந்திரவாதிகள்கிட்ட போயிட்டு எல்லாம் கேட்குறாங்க என்ன செய்யலான்னு. அவங்க என்னென்னமோ செய்கிறாங்க. பவுனில் வந்து என்னமோ மூஞ்சியூர் மாதிரிலாம் செஞ்சு எல்லாருக்கும் மூலவியாதி வந்து சாகுறாங்க. எப்படியாவது இந்த பொட்டி போனால் சாமி போதும் சாமின்னு சொல்லிட்டு ஒருத்தனா நவுத்தி விடுறான். அந்த பொட்டி அந்த மாட்டு வண்டி சுமத்துக்கிட்டு இப்படி ஊராக வந்துட்டுருக்கு. ஏன்னா போகிற இடத்துலலாம் சங்காரம், லட்சக்கணக்கான பேர் செத்து போகிறாங்க கர்த்தருடைய பரிசுத்தத்து நிமித்தம். அப்படிப்பட்ட பெட்டி ஓபேத் ஏதோமில் வீட்டில் இருக்கும்போது மட்டும் அவன் வீட்டை ஆசீர்வதித்தார்னு இங்கே வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஏன் ஆசீர்வதித்தான் தெரியுமா? கர்த்தருடைய நோக்கம் வந்து அவனை அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறது இல்லை, வேற. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. ஒருத்தன் பயந்துட்டு போயிட்டான். யாரு? தாவீது. கர்த்தருடைய இருதயத்துக்கு ரொம்ப ஏற்றவன், கர்த்தருக்கு பிரியமானவன். அவன் கூட இருக்க தான் தேவன் விரும்புகிறாரு. வழியில் விட்டுட்டு போயிட்டான் கர்த்தரை. என்ன பண்ணிட்டான்? கர்த்தர் மேலே கோபம் வந்து பயந்து வழியில் கர்த்தரை விட்டுட்டு போயிட்டான். இப்போ கர்த்தர் பார்க்குறாரு, நான் தாவீதில் போய் சேரணும்னா என்ன பண்ணலான்னு கர்த்தர் யோசிக்கிறார் ஞானமாக. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? யார் வீட்டில் பெட்டி இருந்ததோ அவன் வீட்டை ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ ஆசீர்வதிக்கும் போது இவன் என்ன பண்ணுறான்? கேள்விப்படுறான். அடுத்த வசனம் சொல்லுது, தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. செய்தி போகுது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியினுடனே கொண்டு வந்தான். மகிழ்ச்சியோடு கொண்டு வரான். இது என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இங்கேருந்து நான் கிளம்பணும்னு பார்க்குறாரு. இங்கேருந்து நான் ஓபேத் ஏதோம் வீடு என்னுடைய நோக்கம் இல்லை, என் தாசனாகிய தாவீதோடு தான் நான் இருக்க விரும்புகிறேன். அப்போ கர்த்தர் ஒருவனோடு இருக்க விரும்பினால் எதையும் செய்து அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். அக்செப்டன்ஸ் இஸ் த திங். ஹல்லேலூயா. சில வேளையில் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். சில வேளைகளில் வந்து நாம் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் விரும்புகிறார். இங்கே தாவீது கர்த்தரை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஓடி வந்துட்டான். கர்த்தர் சொல்கிறார் அங்கேருந்து நவரணும்னு பார்த்தாரு. நவரத்துக்கு என்ன வழி? இதை தான். அவனை அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தோன்னே இப்போ அவனோட பயம் போயிடுச்சு, அவனோட கோபம் போயிட்டு கர்த்தரை பெட்டி எடுத்துகிட்டு வரான். இந்த இடத்துல தான் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, 14ஆம் வசனத்தில் இப்போ எப்படி ஆடுறான்? தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பதாக நடனம் பண்ணினான். பயங்கரமாக ஆடுறான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பைத்தியகாரத்தனமாக ஆடுறான் கர்த்தருக்காக. நான் யதார்த்தமாக தான் சொன்னேன் அந்த ஆராதனையில் இந்த காரியத்தை குறித்து. ஆனால் ஐ நெவர் பிளான்ட் இட். ஆனால் அங்கே அதே வசனம் தான் அங்கே வருகிறது. அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால தோனியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கும் போது சவுலின் குமார்த்தியாக மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பதாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்தில் அவனை அவமதித்தாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவள் பின்னாடி பேசுவா, அதெல்லாம் இந்த இடத்துல தேவையில்லை. என்னுடைய நோக்கம் இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கேருந்து நவரணும்னு விரும்புகிறாரு. ஏன் நவுறாருன்னா, ஆசீர்வதிச்சாவது அவனை விட்டு நவுந்துருன்னு பார்க்குறாரு. ஏன்னா ஆசீர்வதித்த செய்தி தாவீதுக்கு போகும்போது தாவீது என்ன பண்ணுறான்? நடனம் ஆடி தன் தேவனுடைய பெட்டியை சமூகத்தை தன்னிடத்தில் கொண்டு வந்து விடுகிறான். சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் நம்மோடு தான் இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா தப்புன்னு நினச்சிட்டு இல்லாமல் என்னோட இருக்க விரும்புகிறார் என்று சொல்லி இதை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த ஊழியத்தை நான் ஆரம்பித்த போது ஒரு தேவனுடைய மனுஷன், நல்ல ஒரு போதகரவர், சில நல்ல போதகர்கள் இருக்காங்கள்ல, உண்மையான போதகர்கள், அப்படி ஒருவர் நம்ம சபை கூட கூப்பிட்டுருக்கேன். ஒரு வாட்டி வந்து பிரசங்கம் பண்ணார். அவர்கிட்ட கேட்டேன் நான் சில வருஷங்களுக்கு முன்பதாக, நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுறவர்னு தெரியும், எனக்காக ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். கர்த்தரின் இடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்கள் எனக்கு கர்த்தர்கிட்ட விசாரித்து சொல்லணும், உண்மையை சொல்லணும்னு சொன்னேன். நான் சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு சொன்னார். கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு வர்றவங்க எல்லாருமே ரொம்ப பிஸியாக்கிக்கிறாங்க. தங்களை பிஸியாக்கிட்டு அவங்களுக்கு பிஸியாக இருக்காங்களோ இல்லையா, அவங்கள பிஸியாக காட்டிட்டு எங்கே பார்த்தாலும் ஓட வேண்டியது, அங்கே ஓடுறேன், இங்கே ஓடுறேன், அங்கே பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு பொழுதனைக்கும் பிஸியாக இருக்காங்க. ஆனால் கர்த்தரோட யாருமே நேரம் செலவு பண்ணுறதில்ல. கர்த்தர் உங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, நீங்கள் எங்கேயும் ஓடாமல் அவரோட இருக்கணும்னு விரும்புகிறாரு அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி எனக்கு சரியாக புரியலை. கர்த்தர் என்னோடு இருக்க விரும்புகிறார் அல்லது நான் கர்த்தரோடு இருக்க விரும்புகிறேன்னோட அர்த்தம் என்னன்னா, இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிறேன்.
கர்த்தர் எதையாவது செஞ்சு கூட ஒரு இடத்துலேருந்து நவுந்து வந்து எங்கூடையும் உங்கள் கூட தான் இருக்க விரும்புகிறார். அப்போ சில வேளை நம்ம தப்பு பண்ணோம்னா நம்ம என்ன நினைக்கணும்னா, மன்னிப்பை விட அக்செப்டன்ஸை பார்க்கணும். என்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், எப்பொழுதுமே என்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். இதுதான் விசுவாசம். விசுவாசங்கிறது அவர்கிட்ட தைரியமாக கொண்டு போய் சேர்க்குது. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? இதை அநேகர் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எழுந்து நிற்போம்.